கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் ரீஃபண்ட் வாங்குறது எப்படி அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் கம்மியான பேர் தான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் இருப்பாங்க. அந்த ஜூலை 10-15 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி ஜூலை 31 பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக வந்து போகிற மாதிரி தான் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் இருக்கும். ஓகே, ITR 1 சேலரி பர்சனுக்கு வந்து ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இனி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீஃபண்ட் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, டேக்ஸ் அமௌண்ட்டை ஃபார்ம் 16 பிடிக்காமல் அப்படியே நம்ம வந்து சேலரியில் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கிறதுனா ஆப்ஷன் அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணுறது. எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 13A இருக்குது, செக்ஷன் 80C இருக்குது, செக்ஷன் 10 வந்து எனி அதர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணும்போது எது எதெல்லாம் பேசிக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16, அப்புறம் வந்து நம்மளுடைய பே ஸ்லிப், இதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் வந்து ஆன் ரெக்கார்ட் ஃபார்ம் 16 ஆஸ் பர் ஃபார்ம் 16 என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டேட்டா வந்து ITR போர்ட்டலில் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16 விட்டு போன சில டிடக்ஷன் செக்ஷன்ஸ், சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், Jan-Feb வந்து ஃபார்ம் 16 டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. இஃப் இன்கேஸ் அந்த டைமில் ஃபெயில் ஆயிருக்கும், பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம், ஏப்ரல்லே ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம், மறந்து போயிட்டுருக்கலாம், அதெல்லாம் எலிஜிபிலிட்டி வருமானு தெரியாமல் மறந்து போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் ஹோம் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 24 இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 2 lakh வரைக்கும் உங்களோட இன்கம் வந்து குறைக்கலாம். அப்புறம் வந்து 80C 1.5 lakh வரைக்கும் குறைக்கலாம். 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதில் வந்து ஒரு 50,000 55,000 வரைக்கும் குறைக்கலாம். அப்புறம் 80CCD அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, HRA இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்க்கலாம். உங்களோட இன்கம் வந்து ஒரு 12 lakh வைக்கலாம். ஓகேங்களா, 12 lakh வந்து உங்களுடைய இன்கம். ஸோ இந்த இன்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு டிடக்ஷனும் வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. பட் யூ ஹாவ் ஓன் டாக்குமெண்டேஷன் ஃபார் ஆல் தி டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ். பட் நம்ம வந்து ரிட்டர்னில் வந்து ஃபைல் பண்ணல. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டைமில் நம்ம கிட்ட டேட்டா வந்து அனலைஸ் பண்ணும். இதில் எவ்வளோ அமௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ EMI ஹோம் லோன் கட்டியிருக்கோம், அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு 12 lakh வந்து நம்மளுடைய இன்கம். இதில் 1 lakh வந்து HRA வந்து போடுவோம். கிட்ட ஒரு மந்த்லி ஒரு 8,000 ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1 lakh வரைக்கும் HRA போகும். லீவ் ட்ராவல் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 24 இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் வந்து நீங்கள் 2 lakh கட்டிருக்கீங்க, அந்த 2 lakhையும் குறைச்சிடலாம். ஸோ இதுவே வந்து 3 lakh ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 1.5 lakh வந்து 80C. இந்த 1.5 lakh 80Cயும் குறைச்சிட்டோம்னா 4.5 lakh வந்து நம்மளுடைய கிராஸ் டோட்டலில் குறைஞ்சிரும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000. ஸோ 12 லட்சத்தில் 5 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா 7 லட்ச ரூபா. இந்த 7 லட்ச ரூபாயில் 5 lakh வரைக்கும் டேக்ஸ், 5 lakh மேலே போனால் டேக்ஸபிள் வரும். அப்படி 5 lakh மேலே டேக்ஸபிளில் போகும்போது உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வரும். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, ஐ மீன் ஃபார்ம் 16 ஃபைல் பண்ணும்போது உங்களோட எம்ப்ளாயர் வந்து அதிகமான இன்கம் வந்து போட்டுருவாங்க. 12 lakh வந்து TDS போட்டுருவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி உங்களோட இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 lakh 7 lakh என்ன டேக்ஸோ அதுதான் வரும். பேலன்ஸ் இருக்கிற 5 lakh ஆன டேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டாக வந்துடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். டு பி ப்ரிசைஸ், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபார்ம் 16 டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிற டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணி தான் ரீஃபண்ட் வாங்க முடியுமே தவிர, நம்ம வந்து ஃபார்ம் 16 டிக்ளேர் பண்ணாமல், இல்லை என்கிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நான் டேக்ஸ் கட்டிட்டேன், ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அப்சல்யூட்லி டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறையவே வந்து பேசுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.